நான் அறிந்த ஆரோக்கியத்தில் உங்களுடன் இணைவது லதா ராணி. எந்த சூழ்நிலையானாலும் நம்ம இறைவனுக்கு நன்றி சொல்கிறோமா? நமக்கு நன்மை நடந்தால் மட்டும் நன்றி. நிறைய பேர் பாருங்க வாழ்க்கையில் நன்றி சொல்கிறாங்களா அப்படின்னா அது எனக்கு தெரிஞ்சு இல்லை. இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, நான் ஒரு 4-5 பேர் இருக்காங்க, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. நான் போனேன்னா ஆண்டவருக்கு நன்றி, இறைவனுக்கு நன்றி, அப்பாவுக்கு நன்றி அப்படி சொல்லிகிட்டே இருப்பேன். இப்போ எங்கூட சேர்ந்து அவங்களும் நன்றி சொல்ல பழகிட்டாங்க. அப்போது எனக்கு திருப்பி நன்றி சொல்லுவாங்க. எங்களுக்கு இப்படி ஒரு நன்றி சொல்கிற பழக்கத்தை நீ ஏற்படுத்தி கொடுத்துருக்குற, ஸோ உனக்கும் நன்றி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது எந்த சூழ்நிலையானாலும் நம்ம நன்றி சொல்கிறோமா அப்படின்னு கேட்டோம்னா அது ரொம்ப கம்மி தான். இப்போது என் பையனை பார்த்தீங்கன்னா 2023 ஜூன் 15 வந்து பார்த்திங்கன்னா ஒரு இதே கணைய பிரச்சனைக்காக ஒரு ஹாஸ்பிட்டலில் சேர்த்திருந்தோம். 1 வீக் அங்கே வச்சுருந்தோம். ஐசியூவில் நார்மல் வார்டில் மாற்றி வச்சு கடைசியில் அந்த வீக் எண்டில் அவங்க கொடுத்த தவறான ஒரு ட்ரீட்மெண்ட்டில் பையனுக்கு ஃபிட்ஸ் வந்துருச்சு. மார்னிங் 6 o'clock ஃபிட்ஸ் வந்தது. ஒரு சம் அமௌண்ட், ஒரு பிக் அமௌண்ட்டு தான். அது கட்ட சொல்லிட்டு கட்டி முடிச்சோன்னே தான் நீங்கள் பையனை கூட்டிகிட்டு போகணுன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு கிட்டத்தட்ட ஈவினிங் டைம் ஆயிடுச்சு. நான் ஒரு 4 மணி அப்படி ஒரு ஆம்புலன்ஸை கூப்பிட்டுருந்தேன். அவரும் வந்து வெயிட் பண்ணார். 6 மணிக்கு தான் பில்லெல்லாம் கட்டி முடிச்சுட்டு நாங்கள் கிளம்புறோம். அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து வேற ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்புறோம். அப்போ ரொம்ப விசையாக ஒரு வண்டி எடுத்துகிட்டு இருக்காரு. நாங்கள்லாம் பையனெல்லாம் ஏற்றியாச்சு. இப்போ ஏற்றி அவர் சைரன் போட்ட நான் உட்காந்தோன்னே சைரன் போட்டார். சைரன் போட்ட உடனேயே நான் என்ன பண்ணேன்னா, எனக்கு அது என்ன சொல்கிறது, அவ்வளோ வசதியாக சைரனோட போகிறது அது ஒரு புது அனுபவமாக இருந்த உடனே என்னோடய இதயத்தில் இப்படி கை வச்சுட்டு இப்படி தான் கை வச்சுட்டு ஆண்டவருக்கு நன்றி 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 நன்றின்னு அவர் வண்டி ஓட்டிருந்து சடனாக என்னை இப்படி திரும்பி பார்த்துட்டு அப்படியே ஒரு செகண்ட் பார்த்துட்டு அப்புறம் விசையாக ஓட்ட ஆரம்பிச்சிட்டாரு. அங்கே போயிட்டு ஒரு 1.5 மணி நேரம் ஆச்சு பையன் நார்மல் ஆகிறதுக்கு. அப்போ அந்த நார்மல் ஆகிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் அந்த அண்ணா வந்து வண்டி எடுத்துகிட்டு போனார். கிட்டத்தட்ட 4 to 5 hours எங்கூட ஸ்பெண்ட் பண்ணார். ஆனால் அவர் வெயிட்டிங் சார்ஜஸ் எல்லாம் எதுவுமே வாங்கலை. அந்த ஆம்புலன்ஸ்க்கு உண்டான காசு மட்டும்தான் அவர் வாங்கிட்டு போனார். அவர் இறங்கி சொல்லிட்டு போனது ஒரே ஒரு விஷயந்தான், ஆம்புலன்ஸில் ஏறிட்டு நன்றி சொன்ன முதல் ஆள் நீங்கள் தாங்கம்மா அப்படின்னு சொன்னார். அப்போ நான் ஒன்று மட்டும் சொன்னேன், என்னுடைய இறைவன் அனுமதிக்காமல் என்னுடைய வாழ்க்கையில் எந்த நன்மையானாலும் தீமையானாலும் வராது. அப்போது எத்தனை இந்த 2008, 9, 10 கிட்டத்தட்ட ஒரு 7 வருடங்கள் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு நல்ல ஒரு வசதியான வாழ்க்கை, 2 காரு, டிரைவரு, வீட்டுக்கு வேலைக்கு ஆட்கள், நிறையா என்னுடைய குழந்தைகள் பார்த்திங்கன்னா இந்த ட்ரெஸ்ஸஸ் அதெல்லாம் இறைவன் நமக்கு கொடுக்கும்போது, ஏன் கொடுத்தீங்க எனக்கு இந்த மாதிரி வீடு, ஏன் கொடுத்தீங்க கார், ஏன் கொடுத்தீங்க எனக்கு வேலை செய்கிற ஆட்கள், ஏன் கொடுத்தீங்க அப்படின்னு நம்ம கேட்கவே இல்லை. கொடுத்த எல்லாத்துக்குமே அப்போல்லாம் நான் இந்த அளவுக்கு நன்றியும் சொல்லலை. ஆனால் சந்தோஷமாக இருந்தோம். அதெல்லாம் நம்ம பயன்படுத்தி நம்ம சந்தோஷமாக வாழ்ந்த காலங்கள்லாம் உண்டு. ஆனால் அதுக்கப்புறம் ஏற்பட்ட வியாபார நஷ்டத்தின் காரணமாக நம்ம நிறையா துன்பங்கள் அனுபவிக்கும் போது ஏன் துன்பத்தை தந்த அப்படின்னு எனக்கு கேட்கக்கூடிய மனசு எனக்கு வரல. தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு பார்த்திங்கன்னா ஒரு 12 வருடங்கள் நிறைய துன்பங்கள். அந்த எண்டில் தான் பசங்க ரொம்ப இப்போ முடியாமல் போனாங்க. அப்போது அதுதான் சொல்கிறேன், வாழ்க்கையில் நன்மையை கொடுத்த இறைவன் தீமையையும் கொடுக்கும்போதும் துன்பத்தையும் கொடுக்கும்போதும் அது நம்மளை புடமிடுறதுக்கு அப்படின்னு நம்ம நினச்சிட்டு நன்றி சொன்னோம் அப்படின்னா ஆண்டவர் கொண்டு போய் நிறுத்துறது ஒரு கோபுரமாக இருக்கும்னு நான் நம்பியிருக்கேன். நான் நம்பிட்டு இருக்கேன். இப்போ எனக்கு கண்டிப்பாக நிறுத்துவாருங்கிற ஒரு நம்பிக்கையோட இந்த நன்றியை வந்து எந்த சூழ்நிலையிலையும் நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்லி உங்கள்கிட்ட கேட்குறேன். நன்றி, வணக்கம்.